ஸோ உடற்பயிற்சி செய்கிறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது வார்ம் அப். ஸோ வார்ம் அப் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சே ஆகணும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வார்ம் அப் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணுறாங்க. ஸோ 1 வீக் மட்டும் ப்ராப்பராக பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வார்ம் அப்பே பண்ணாமல் எடுத்தோடனே வந்து ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இன்ஜுரி. ஸோ எனக்குமே இது நிறையா தடவை நடந்திருக்கு. ஸோ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக விரிஸ்ட்டில் வந்து இன்ஜுரி ஆகும். ஸோ விரிஸ்ட் ரொட்டேட்லாம் வந்து அதிகமாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக மேக்ஸிமம் வந்து அஃபெக்ட் ஆகிற பார்ட் பார்த்தீங்கன்னா வந்து விரிஸ்ட்டு தான். ஸோ அதனால் விரிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தான் அதிகமாக இன்ஜுரி ஆகும். ஸோ அந்த விரிஸ்ட் ரொட்டேட் பார்த்தீங்கன்னா ரைட்டில் 10 லெஃப்ட்டில் 10. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முக்கியமாக வார்ம் அப்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எந்த பார்ட்டுக்கு வந்து உடற்பயிற்சி செய்ய போகிறீங்களோ ஸோ அந்த பார்ட்டுக்கான வார்ம் அப் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி ஆகணும். ஸோ சில பேர்லாம் இருப்பாங்க ஸோ தப்பெல்லாம் வார்ம் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா வந்து இன்றைக்கி வந்து பைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, அப்புறம் ஃபோர் ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ விரிஸ்ட் ரொட்டேட் அப்புறம் பார்த்தோன்னா ஆர்ம் ரொட்டேட் ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா வந்து வார்ம் பண்ணிக்கணும். ஸோ அதை விட்டுட்டு அவங்க பார்த்தோன்னா வந்து சில ஸ்குவாட்ஸுக்கெலாம் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான வார்ம் அப் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணிலாம் டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணாமல் எந்த பார்ட்டுக்கு வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து வார்ம் அப் பண்ணிவிட்டு உங்கள் ஜிம் கோச்சை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற வார்ம் அப் வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ வார்ம் அப் பார்த்தீங்கன்னா 100% இன்ஜுரியிலேருந்து தப்பிக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டால் 100%லாம் இன்ஜுரியிலேருந்துலாம் தப்பிக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் இன்ஜுரியிலேருந்து கொஞ்சம் வந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வார்ம் அப் பண்ணுறதுனால உங்கள் மசில்ஸ் உங்கள் போன்ஸ்லாம் வந்து லூஸ் ஆயிரும். ஸோ அதனால் இந்த இன்ஜுரியிலேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி ப்ரோ நான் 100% தப்பிக்கிறது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து மூவ்மெண்ட் வந்து உங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது உங்கள் பாடிக்கு வந்து மூவ்மெண்ட் தரணும். ஸோ முக்கியமாக ப்ராப்பர் ட்ரெயின் வச்சு வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால இன்ஜுரியிலேருந்து தப்பிக்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய விரிஸ்ட் இன்ஜுரிலாம் நடந்திருக்கு வார்ம் அப் பண்ணாமல் போய் பண்ணுறதுனால. ஸோ அதனால் வந்து வார்ம் அப் வந்து எப்போதுமே நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வார்ம் அப் பண்ணாமல் எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ எனக்குமே நிறைய விரிஸ்ட் இன்ஜுரிலாம் ஆகி ஸோ எனக்கு பார்த்தோன்னா வந்து 1 மந்த் 1.5 மந்த்ஸ்லாம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணாமலாம் நான் இருந்திருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து வார்ம் அப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஜுரி ஆனிச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பெயினுன்றது தெரியும். ஸோ அந்த பெயின் தெரியக்கூடாது அப்படின்னா பிஃபோர் ஒர்க் அவுட் வார்ம் அப் பண்ணிடுங்க. ஸோ பை கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல். ஸோ இந்த வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ see you in another video. Bye.